தற்போது ஒரு அண்மை செய்தி. திருவள்ளூர் அருகே புது மாவிளங்கை கிராமத்தில் பீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி வீட்டு வாசலில் வீசி 2 குடிசை வீடுகளை தீ வைத்து எரித்து வைத்த மர்ம நபர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் வன்முறை சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் கருணாநிதி வழங்க கேட்கலாம். வணக்கம் மஞ்சுளா. இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த புதுமாவிலங்கை பகுதியை சேர்ந்தவர் தனசிங். இவர் அந்த பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலில் சில தினங்களுக்கு சுற்றுச்சூழல் குடி போதையில சேதப்படுத்தி போயிருக்காரு. இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் கோவில் சுற்றுச்சுவரை சேதப்படுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகாரின் பேர்ல போலீசார் தேடும் போது தனசிங் அங்கிருந்து தப்பி ஓடி போயிறாரு. இந்நிலையில நேற்று காலை மீண்டும் அந்த புதுமாவிலங்கை பகுதியில் குடியிருப்பு பகுதியில் குடி போதையில தகராறு பண்ணியிருக்காரு. இது சம்பந்தமாக திருப்பூர் மீண்டும் பொதுமக்கள் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில அவர் தேடுறாங்க, ஒரு விசாரிக்கிறாங்க. இந்நிலையில நேற்று இரவு அங்க ஒரு மர்ம நபர்கள் சிலர் அதே பகுதியை சேர்ந்த சரவணன் அப்படின்ற ஒரு வீட்டு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, பீர் பாட்டில்ல பெட்ரோல் ஃபுல்லா நிரப்பிட்டு அதுல கொளுத்தி அது வீட்டு வாசல்ல அந்த சரவணன் வீட்டு வாசல்ல தூக்கி வீசிட்டு போறாங்க. அதுல வீட்டுல பாத்தீங்கன்னா அது குடிசை வீடுனால அந்த வீட்டுல இந்த ஒரு விவசாய பொருட்கள் வச்சிருக்காரு. அதுல 1,50,000 மதிப்பிலான விவசாய பொருட்கள் எரிஞ்சு நாசமாவது, குடிசை முற்றிலும் எரிஞ்சு நாசமாயிடுது. அதே போல அதே பகுதியை சேர்ந்த பார்த்திபன் வீட்டு வாசல்லையே அந்த குடிசை வீட்லயும் அந்த பீர் பாட்டில்ல அந்த பெட்ரோல் நிரப்பி கொளுத்தி போடுறாங்க. அதுலயும் அந்த அவருடைய குடிசையை 2 வீடு நாசமாயிடுது, எரிஞ்சு நாசமாயிடுது. இது சம்பந்தமா சரவணன் அந்த கிராம மக்களோட திரண்டு திருவள்ளூர் பேரம்பாக்கம் சாலையில மறியல் போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் சேர்ந்து அந்த சாலையில சாலை மறியல் போராட்டத்துக்கு ஈடுபடுறாங்க. தகவல் அறிஞ்சு திருவள்ளூர் தாலுகா போலீஸ், கடம்பத்தூர் போலீசார் பேச்சுவார்த்தை பண்றாங்க. பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பீர் பாட்டில்ல பெட்ரோல் நிரப்பி அடித்த அந்த மர்ம நபர்களை கைது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை நிறைவேற்றதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு பகுதியில் கஞ்சா விற்பனையிலேயே தனது தம்பியை ஈடுபடுத்துறான் அப்படின்றதுக்காக அதை தட்டி கேட்டதுனால அண்ணன் முகேஷ் கடந்த ஜூலை மாசத்துல ஜூலை 26ஆம் தேதி கிட்ட அது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செஞ்சுட்டு போறாங்க. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கஞ்சா அதிகமா இருக்கு, போதைப் பொருட்கள் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. காவல்துறை இது சுத்தமா கண்டுக்கிறது இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டை எழுதிருக்கு. இந்த நிலையில நாட்டு வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதம் மாதிரி கொண்டு போறதுனால திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாநிதி.